ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ளாக். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃப்ரைடேக்கான மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 45,100 ஓப்பன் ஆகிட்டு 44,400 வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் ஒரு டுவோர்ட்ஸ் த எண்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் அகெயின் 45,000 ரவுண்ட் லெவல்கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி மார்க்கெட் நான் மண்டே வந்துட்டு நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக மூவ் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் எப்பவும் போல் நம்ம வந்து 44,866 இருக்குது. ஓகேங்களா? ஒன் செகண்ட், 44,866 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு எப்படி மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன். மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நாளைக்கான ட்ரேட் பிளானை தான் நான் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ். நான் வந்துட்டு ஒரு சிபிஆர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ட்ரேடர், சிபிஆர் பேஸ்டு பிவோட் பேஸ்டு ட்ரேடர். நான் யூஸ் பண்ணுற ஒரே இண்டிகேட்டர் சிபிஆரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ். அதுவும் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது சிபிஆர் தான். ஸோ இது எப்படி சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க, நீங்கள் இண்டிகேட்டர் தட் ஐ யூஸ்ன்ற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ்னால் மார்க்கெட் இதில் முடிஞ்சதுன்றது. ஸோ 44,866 வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ரைஸை வந்து நம்ம எல்லோ கலரில் லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துலேருந்து இங்கே எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 866. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒன் செகண்ட், டுமாரோ சிபிஆர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? டுமாரோ சிபிஆர் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு இப்போது இந்த ரேஞ்சில் எங்கேயாவது ஓப்பன் ஆகுது, லைக் 44,200 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு புல் பேக் கொடுத்து இந்த இடத்துல ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணால் இது ஒரு குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இது வந்து ஒரு குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லாமல் வெரி பிக் கேப் அப் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு தான் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு பார்த்துட்டு தான் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல வெரி பிக் கேப் லைக் 45,400 அந்த மாதிரி வந்துட்டு கேப் அப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். லைக் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய கேப் அப்லாம் ஆச்சுன்னா நெகட்டிவ் கேண்டில் வந்ததுன்னா ஷார்ட் பண்ணுங்கள். பட் அதர் தன் தட் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் இப்போ கேப் டவுன் ஆகுது அப்படின்னா 44,700 600 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இந்த 44,400 பிரேக் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு பிக் மொமெண்டம் நியர்லி 43,900 800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஓகேங்களா? சிம்பிள் அனாலிசிஸ் தான். இப்போ வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல டபிள்யூ ஃபார்ம் ஆகுதுன்னா இட்ஸ் அ குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதர் தேன் தட் இப்போ கேப் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இதே சிபிஆர்ட்ட புல் பேக் கொடுக்கும்போதோ இல்லை இந்த இடத்த பிரேக் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுவும் மெயினாக இந்த 44,400 அந்த ரேஞ்சை வந்து 480 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து நியர்லி 500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஃபாலாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் நாளைக்கான அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள். நான் இம்பார்ட்டன்ட் வீடியோவாக லாஸ்ட் வீக் வந்து ஸ்டாப் லாஸ் பற்றி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் எனக்கு வைக்கவே வர மாட்டேங்குது, நான் ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. அவங்களுக்கான ஒரு டிப் நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண அடுத்த செகண்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிஸ்டமே நீங்கள் சார்ட்டை கூட பார்க்க வேணாம், போயிட்டு அதே இதில் நான் எப்படி ஸ்டாப் லாஸ் போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ போங்க, ஸ்டாப் லாஸ் போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வைக்கணும்னு நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாப் லாஸ் எப்படியெல்லாம் வைக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸ்ங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து டார்கெட் கூட போக வேணாம், தென் நீங்கள் லீவ் இட். ஸோ இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போகிறத பழகிடுவீங்க. ஸோ ஒரு அது வந்துட்டு நீங்கள் எப்படின்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அப்புறம் அது உங்களோட உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வரும்போது ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. நீங்கள் பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அடுத்த செகண்டே நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போகிறது டிஃபால்ட்டாக உங்களோட ஹேபிட்டாக மாறும். அதை விட்டு நிறைய பேர் 100ல் பை பண்ணியிருப்பாங்க, 105 110 போகிற வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டாங்க. அகெயின்ஸ்டில் வரும்போது ஸ்டாப் லாஸ் போடவும் மனசு வராது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட மாட்டீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் பற்றி கேட்டவங்களுக்கு நான் இது ஒரு டிப்பாக தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் வந்துட்டு நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் டார்கெட் வேணாம், சார்ட்ஸ் பார்க்க வேணாம், அது எங்கே போகும் எதுவும் வேணாம், ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு ஒரு பிளான் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து உடனே அடுத்த செகண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம திரும்பவும் வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் நம்மளோட இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.